2025 ஆண்டு வைகாசி மாதம் 6ஆம் தேதி நடைபெற்ற உள்ளூராட்சி தேர்தலில் யாழ் மாவட்ட தேர்தல் தொகுதியில் 17 சபைகளில் நேரடி வேட்பாளர்களாக போட்டியிட்டு வெற்றி பெற்ற 15 சாதனை பெண்களை கௌரவிக்கின்ற நிகழ்வானது யாழ் சமூக செயற்பாட்டு மையமானது ஒழுங்கமைத்திருக்கிறது. இந்த மௌன நிறைவாக்கத்தோடு நாங்கள் இந்த நிகழ்வினை ஆரம்பித்தோம். மங்கள விளக்கு தொடர்ந்து மங்கள விளக்கினை ஏற்றி வைக்குமாறு யாழ் சமூக செயற்பாட்டு மையத்தினுடைய தொடர்ந்து தொடர்ந்து இன்றைய பெண்கள் கௌரவப்படுத்தல் நிகழ்ச்சி இடம்பெறுகிறது. வரவேற்புரை நிகழ்வினை வழங்குமாறு யாழ் சமூக செயற்பாட்டு மையத்தினுடைய பணியாளர் யூனிஸ் அவர்களை அன்போடு அழைக்கிறேன். ஆளுநர் சபை தலைவியும் ஆளுநர் சபையுடைய செயலாளரும் யாழ்ப்பாண பல்கலைக்கழகத்தினுடைய சிரேஷ்ட சட்டத்துறை விரிவுரையாளருமான சட்டத்துறை கோசலை மகன் அவர்களினாலும் பொன்னாடை போட்டு மாலை அணிவிக்கப்பட்டு யாழ் சமூக செயற்பாட்டு மையத்தினால் அந்த கௌரவம் வழங்கி வைக்கப்படுகிறது. உள்ளங்களுக்கு நாங்கள் நன்றி கூற வேண்டும். ஏன்னு சொன்னால் நாங்கள் இது ஒரு வெற்றி பாதையாக பார்க்கவில்லை. எங்களுடைய படிக்கலுக்கு நாங்கள் முயற்சியில் படிக்கல்லாக ஏறி கொண்டு செல்கின்ற ஒரு பாதையாகத்தான் பார்க்கின்றோம். கடந்த காலங்களில் எங்களுடைய அனுபவங்கள் சவால்கள் நாங்கள் சென்ற பாதைகள் கரடுமுரடானது. 2011ஆம் ஆண்டு நான் வலிகாமம் மேற்கு பிரதேச சபையினுடைய தவிசாளராக வெற்றி பெற்றேன். அப்பொழுது பெண்கள் என்பது உள்ளூராட்சி மன்றத்திலே மிக குறைவு. 7 இடங்களில் ஒரு சில பெண்கள் தான் இருக்கிறார்கள், சில உள்ளூராட்சி மன்றங்களில் இல்லை. ஆனால் 2018 பெரும்பாலான 25% கோட்டாக வந்த போது பெரும்பாலான பெண்கள் ஓரளவு கணிசமான பெண்களை நாங்கள் உள்ளூராட்சி மன்றங்களிலே காணக்கூடியதாக இருந்தது. அப்பொழுது வெற்றி வந்தும் அவர்கள் புது முகங்களாக அங்கே முகப்படுத்த வேண்டிய தேவை இருந்தது. 2011 ஒரு சில பெண்கள் இருந்த போது தங்களுடைய கடமைகளை தங்களுடைய மக்களுக்கான சேவைகளை செய்ய முடியாதிருந்தது. அங்கு இருந்தவர்கள் ஏளனமாக இவர்கள் ஒரு நிதியமை தீர்மானங்களை கொண்டு போகின்ற போது ஏளனமாக பார்க்கின்றது பெண்தானே என்று இருத்தி விடுவார். அதை
கண் கொடுத்தோ அல்லது செவி மடுத்தோ கேட்பதில்லை. அப்ப எல்லா பெண்களும் ஒரு மனவேதனையும் மன உளைச்சல் அடைந்தார். ஆனால் 2018ஆம் ஆண்டு கணிசமான பெண்கள் வந்தபோது அவர்களும் புதுமுகங்களாக இங்கே வருகின்ற போது எதையுமே செய்ய முடியாத ஒரு நிலைமை ஏற்பட்ட போதும், ஆனாலும் இந்த எசாக் நிறுவனம் போன்ற அரசு சார்பற்ற நிறுவனங்கள் ஊடாக பயிற்சிகள் எடுத்து 2 வருடங்களுக்கு முன் தங்களுடைய சேவைகளை ஆரம்பிக்க துவங்கினார்கள். அடுத்து இன்றைக்கு 2025 பெண்கள் போட்டியிட்டோம். உள்ளூராட்சி மன்றத்தில் போட்டியிட்ட போதும் பல சவால்கள் எங்களுக்கு முகம் கொடுக்கின்றன. ஒன்று வந்து சமூகத்தின் சவால்களாக இருந்தாலும் எமது கட்சியினுடைய சவால்கள் எங்களுக்கு இங்கே முன்னுக்கு நிற்கின்றன. பெண்களுக்கு ஏன் நான் இதை கூறுகிறேன் என்றால் 2011 வெற்றி பெற்று 2018 நான் தோல்வியிட்ட போது உண்மையை மன உளைச்சலுக்காக நான் சோர்ந்து போனேன். ஆனால் இந்த எசாக் நிறுவனத்துடைய பயிற்சிக்கு நான் அழைக்கப்பட்ட போதுதான் உண்மையில் எங்களுடைய வெற்றி தோல்வி என்பது துவண்டு போகக்கூடாது. பெண்கள் வெற்றி நடை போடுகின்ற ஒரு முயற்சியாக இருக்க வேண்டும் என்பதை நான் இறங்கண்டு கொண்டேன். அப்பொழுது இந்த எசாக் நிறுவனத்தோடு இணைந்து பல பயிற்சி பட்டங்கள் எங்களுக்காக வழங்கப்பட்டன. ஒன்று வந்து தலைமைத்துவ பங்கு. Good morning, everybody, and thank you very much to JSAC, to the leadership of JSAC, our board members, and all of our team who are here committed to this event this morning. அனைவருக்கும் காலை வணக்கம். இந்த நேரத்தில் மிகவும் மகிழ்வுடன் இந்த நிகழ்வுக்காக அல்லது இந்த நிகழ்வை ஒழுங்கமைத்து இருக்கின்ற யாழ் சமூக செயற்பாடுகளுடைய நிறுவன உத்தியோகத்தர்கள், அதற்கான ஆளுநர் சபை உறுப்பினர்கள் அனைவருக்கும் எனது நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். I welcome and acknowledge all of our distinguished guests here this morning, especially all of the newly elected government officials and many of JSAC's long-term partners who I see here as well. Thank you. இன்று இங்கே வெற்றி பெற்று கௌரவத்திற்காக வந்திருக்கின்ற வெற்றி பெற்ற உள்ளூராட்சி சபைகளிலே வெற்றி பெற்ற அரசியல் பிரமுகர்களை அதிலிடம் நீண்ட காலம் யாழ் சமூக செயற்பாட்டு மையத்தினுடன் பயணித்துக் கொண்டிருக்கின்ற மற்ற ஏனைய உறவுகளை நான் அன்போடு வரவேற்றுக் கொள்கின்றேன். This morning I would like to share a few words, and first I would like to say to all of the women who ran in the recent elections, congratulations on joining the race. முதற்கடவையாக நான் ஒரு விடயத்தை சொல்ல விரும்புகின்றேன். இந்த 2025 உள்ளூராட்சி தேர்தல்களிலே பங்கெடுத்த அனைத்து பெண் அரசியல் பிரமுகர்கள் அவர்கள் அந்த வெற்றி பாதையை நோக்கி அல்லது அவர்கள் அந்த அரசியல் பாதைகளிலே ஒரு ஓட்டத்தை அமைத்ததற்காக நான் அவர்களுக்கு என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். I was very inspired after we met at the last JSAC workshop for women in politics in the lead up to the general elections, and it was my pleasure to reconnect today and continue this work around our shared passion for gender equality and women's empowerment. நான் இந்த உள்ளூராட்சி தேர்தலுக்கு முதல் நாங்கள் உங்களை சிலரை நான் சந்தித்திருக்கின்றேன். பெண்களும் அரசியலும் என்ற ஒரு அடிப்படையிலே ஒரு செயலமர்விலே ஒன்றிலே சந்தித்து பல கருத்துக்களை பெற்றிருக்கின்றேன். அதற்கு பிறகு நாங்கள் இன்று இங்கே நீங்கள் வெற்றி பெற்ற அடிப்படையிலே சந்திக்கின்றோம். நான் இரண்டையும் நான் தொடர்புபடுத்தி பார்க்கின்றேன். அந்த வகையிலே குறிப்பாக மீண்டும் நான் உங்களை வரவேற்றுக் கொள்கின்றேன். இந்த பெண்களும் அரசியலும் மற்றும் பாலின சமத்துவம் என்ற ஒரு மிகப்பெரிய விருட்சத்திலே நாங்கள் எல்லோரும் பங்குதாரர்களாக இருக்கின்றோம். And to the 15 successful candidates, I say a big congratulations on becoming elected government officials. இங்கே அந்த போட்டியிட்டு வெற்றி பெற்ற அந்த 15 உள்ளூராட்சி சபைகளிலே பங்கெடுப்பு செய்கின்ற அந்த 15 பெண் அரசியல்வாதிகளையும் நான் வாழ்த்துகின்றேன். This is not an easy road that you have travelled. The experience you need to join politics requires you to have lived a life, to have experienced and met people who have lived through challenges. இந்த அரசியல் நீரோட்டத்திலே பயணிப்பது என்பது ஒரு இலகுவான காரியம் அல்ல. அது பலத்த சவால்களுக்கு முகங்கொடுக்க வேண்டியதாக இருக்கின்றது. பல விடயங்களை நீங்கள் கற்றுக்கொள்ள வேண்டியதாக இருக்கின்றது. பலருடன் மேலும் போட்டி போட வேண்டியதாக இருக்கின்றது. ஆகவே இது ஒரு மிகவும் ஒரு கவனமாக நாங்கள் பயணிக்க வேண்டிய ஒரு பாதையாக இருக்கின்றது அரசியல் என்பது. And it is these challenges that inspire us to take action and
and be part of a movement to bring about change. இந்த சவால்கள் என்பது உண்மையிலே நாங்கள் அதை எதிர்கொண்டு வெற்றி கொள்ள வேண்டிய ஒன்று. அதை முன்வைத்ததாகவே நாங்கள் அனைவரும் இணைந்து நாங்கள் அந்த சவாலை முகங்கொடுத்து நாங்கள் பயணிக்க போகிறோம் என்பது உறுதியான விடயம். We need more women like you representing the interests of other women in all levels of government. இங்கே வெற்றி பெற்றவர்களை போன்று மத்திய பெண்களும் ஏனைய சமூக மட்ட பெண்களும் இவ்வாறான விடயங்களில் தம்மை ஈடுபடுத்திக் கொள்ள வேண்டும். அந்த எண்ணிக்கைகள் அதிகரிக்கப்பட வேண்டும் என்பதுதான் இந்த சவாலை நாங்கள் முறியடிக்கக்கூடிய ஒரு வழிமுறையாக இருக்கிறது. We know that today women are less likely to have employment, less likely to own property, more vulnerable to changing climate and natural disasters, and carry a larger burden caring for children, family, elderly. இன்று நாங்கள் பெண்களை பார்த்தால் மிக கடினமாக ஒரு குறித்த அளவினரை வேலைவாய்ப்புக்கு செல்கின்றார்கள், குறித்த அளவினரே தமக்கான சொத்துக்களை வைத்திருக்கின்றார்கள். அவர்கள் சாதாரணமாக பல்வேறு வகையான சமூக மட்ட குடும்ப மட்ட வன்முறைகளுக்குள்ளே ஆக்கப்படுகின்றார்கள். அதற்கு அப்பாலே ஏராளமான பெண்கள் தமது பிள்ளைகளையும் தமது குடும்பங்களையும் மட்டும் பார்க்க வேண்டும் என்ற ஒரு நிர்பந்தத்திற்குள் உள்ளடக்கப்பட்டிருக்கின்றார்கள். But government is the place to bring about change, and you now have a seat at that table. இன்று அரசாங்கத்தினுடைய சில முன்னெடுப்பு நடவடிக்கைகளால் இன்று சில பெண்கள் இங்கே அவர்களுக்கான ஆசனங்கள் அந்தந்த சபைகளிலோ அல்லது அரசியலிலோ ஒதுக்கப்பட்டிருக்கின்றது. I'm from Australia, and recently we held federal elections. These are elections for our national government. நான் ஆஸ்திரேலியாவில் இருந்து வந்திருக்கின்றேன். அண்மையிலே எங்களுடைய நாட்டிலும் ஒரு தேர்தல் நடைபெற்றிருக்கின்றது. இது ஆஸ்திரேலிய நாட்டினுடைய ஒரு தேசிய மட்ட தேர்தலாக காணப்படுகின்றது. We saw more women than ever elected. For the first time in history, our federal parliament is made up of 49% women. வடமைக்கு மாறாக அவர்களுடைய அந்த ஃபெடரல் கவர்மெண்ட் கட்சியானது இந்த வருடம் மற்ற வருடங்களை காட்டிலும் 49% மேலாக பெண்களை அரசியல் அல்லது இந்த அரசியல் பங்களிப்பை கொண்டு இந்த அரசு காணப்படுகின்றது. Now this number is an average. Some parties have a lower percentage of women representatives and some have more. This is because people still vote for who will represent the interests of women. இது ஒரு அவரேஜ், ஒரு சராசரியாகத்தான் அந்த 49% காணப்படுகின்றது. ஆனால் நாங்கள் ஒவ்வொரு தேர்தல் பிரதேசங்களையும் நாங்கள் எடுத்து பார்த்தால் சில இடங்களிலே பெண்களுடைய பங்களிப்பு அதிகமாக இருக்கின்றது, சில இடங்களிலே பெண்களுடைய பங்களிப்பு குறைவாக காணப்படுகின்றது. ஆனால் அது நாங்கள் உற்று நோக்க வேண்டிய ஒரு விடயமாக இருக்கின்றது. And through democratic elections, we send a message to the people in power that we want women's issues taken seriously. ஒரு ஜனநாயக அரசியல் கண்ணோட்டத்திலே நாங்கள் அரசியல் பிரமுகர்களுக்கு ஒரு தெளிவான கருத்தை முன்வைத்திருக்கின்றோம். பெண்களுடைய பிரச்சனைகள் கண்டிப்பாக மிக அவதானத்துடன் உள்ளெடுக்கப்பட வேண்டும் என்பது. I am encouraged by the parallels or similarities that I see between Australia and the progress here in Sri Lanka. நான் இங்கும் இந்த தேர்தல் முறைமைகள் அல்லது தேர்தல் வெற்றியை பார்க்கும் பொழுது அங்கேயும் இங்கேயும் ஏராளமான ஒற்றுமைகளை இந்த தேர்தல் முறைமை தேர்தல் வெற்றிகளிலே பல ஒற்றுமைகளை என்னால் காணக்கூடியதாக இருக்கின்றது. You are slowly increasing the number and rank of women in politics. And today we celebrate 15 of you elected, including a mayor. நீங்கள் படிப்படியாக உங்களது பங்களித்துவ எண்ணிக்கையை அதிகரித்துக் கொண்டு வருகின்றீர்கள். அந்த வகையிலே இன்று ஏராளமானவர்கள் வெற்றி பெற்றவர்களாக இருக்கின்றார்கள். அதை காட்டிலும் நாங்கள் இன்று ஒரு மாநகரத்திற்கான முதல்வராக நாங்கள் ஒரு பெண்ணை தேர்ந்தெடுத்திருக்கின்றோம். So to you 15 women, I have a special message. You are trailblazers, and to make this position, you have undergone training, you have persevered through setbacks, and now you are winners.
இந்த வெற்றி பெற்ற 15 பெண்களுக்குமாக எனது செய்தி என்னவாக இருக்கும் என்றால், நீங்கள் கடுமையாக உழைத்திருக்கின்றீர்கள், பல பயிற்சிகளை பெற்றிருப்பீர்கள். அதன் அடிப்படையிலே இன்று நீங்கள் அந்த வெற்றி கனியை அடைந்திருக்கின்றீர்கள். You are role models for young women and girls, and you are giving hope to so many people who live without access to services or jobs or support. Through your platform in government, change can continue. உங்களுடைய செயற்பாடு, உங்களுடைய வெற்றி பாதை பல இளம் பெண்களுக்கான ஒரு ரோல் மாடல், அவர்களுக்கான ஒரு முன்மாதிரியாக இருக்கும். அதே நேரம் உங்களுடைய செயற்பாடுகள் பல விடயங்களை சாதனை படைத்து ஒரு மாற்றம், அரசியலிலே ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தும் என நம்புகின்றேன். I hope that now in these positions in government, you remember the experiences that you had as women, that you remember the stories you heard from your communities when you were campaigning and seeking votes. இன்று நீங்கள் ஒரு அரசியலிலே சில விடயங்களை செயற்படுத்துவதற்கு ஏதுவான ஒரு தலைமை பீடத்தில் இருக்கின்றீர்கள். உங்களுக்கு சமூக மட்டத்தில் இருக்கின்ற தேவைகள் தெரியும், சமூகத்தில் இருக்கின்ற கதைகள், அங்கே இருக்கின்ற பிரச்சனைகள் உங்களுக்கு தெரியும். அவற்றை நீங்கள் முன்னெடுத்து இந்த உங்களுடைய வாய்ப்பை பயன்படுத்தி அதற்கான தீர்வை பெற்றுக் கொள்வதற்கு நீங்கள் முயல வேண்டும். Don't lose sight of the struggles that women face. ஆனால் நாங்கள் ஒரு காலமும் வெற்றியை அதாவது முன்னுக்கு இருக்கிற சவால்களை வைத்து பெண்கள் துவண்டு போகக்கூடாது. Now in these roles, the burden or responsibility is big. And I encourage each of you to accept the support of this network around you today. நான் அதே நேரம் உங்களை வலுப்படுத்துவதற்கு நீங்கள் ஒரு பொழுது பயணக்கூடாது. உங்களை சூழ உள்ள இவ்வாறான வலைப்பின்னர்கள், இவ்வாறான செயற்பாடுகள் உங்களை வழிநடத்தும் பொழுது அதை நீங்கள் பெற்றுக்கொள்ள வேண்டியதாக இருக்கின்றது. Your peers are here to talk to in difficult times, and organisations like JSAC are here to continue to empower you and continue to support you through the ups and downs of your life in public office. இன்று ஜாலம் சமூக செயற்பாட்டு மையம் போன்ற நிறுவனங்கள், குறிப்பாக JSAC, உங்களுடன் இந்த விடயங்களிலே உங்களுக்கான ஒத்துழைப்பை வழங்குவதற்காக, உங்களுக்கான வலுவீட்டங்களை செய்வதற்காக தயார் நிலையில் இருக்கின்றது. ஆகவே அவர்களோடு நீங்கள் சேர்ந்து பயணிக்கலாம். So I hope that with this support structure and this community around you, you're not stopped by the responsibility, but you are uplifted and motivated, and you make the most of this opportunity. இங்கு வழங்கப்படுகின்ற வாய்ப்புகள், வழங்கப்படுகின்ற பயிற்சிகளுக்கு கூடாக நீங்கள் உங்களை உயர்த்த வேண்டும், உங்களை வளப்படுத்த வேண்டும். அந்த வளப்படுத்துவதற்கு கூடாக நீங்கள் உங்களுடைய சமூக மட்ட செயற்பாடுகளை உறுதிப்படுத்திக் கொள்ளலாம். We are all here to uplift you, support you, and help you to stay strong. நாங்கள் இங்கே எல்லோரும் ஒன்றாக இருக்கிறோம். உங்களை வலுப்படுத்துவதற்கு, உங்களை தூக்கி விடுவதற்கு, உங்களுடைய நல்ல செயற்பாடுகளை ஊக்குவிப்பதற்காக. And finally, I say congratulations to you all. இறுதியாக நான் உங்கள் எல்லோருக்கும் எனது நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். You should be extremely proud of yourselves, and I hope that the opportunity to join government is fruitful and rewarding, and I look forward to following your journey and being a part of this positive movement. உண்மையிலே நீங்கள் உண்மை பெருமிதப்பட்டுக் கொள்ள வேண்டும். அதே நேரம் எமக்கு அரசாங்கம் வகைப்படுத்திக் கொண்டிருக்கின்ற விடயங்களிலே நீங்கள் அதை பயணித்துக் கொண்டிருந்தீர்கள். அதே நேரம் நான் உங்களது பயணத்தை, உங்களது வெற்றியை நான் பார்த்துக் கொள்ள விரும்புகின்றேன். நன்றி, வணக்கம். மிக முக்கியமாக நடந்து முடிந்த உள்ளூர் அதிகார சபை தேர்தலில் வெற்றி பெற்று இன்றைய கௌரவத்திற்காக காத்திருக்கக்கூடிய சகோதரர்கள், மிக விசேடமாக பெண்களினுடைய வெற்றியை கொண்டாடுகிற தினத்திலே கலந்து சிறப்பித்திருக்க கொண்டிருக்கக்கூடிய ஆண் சகோதரர்கள், ஜெசாக் நிறுவனத்தினுடைய நிறைவேற்று அலுவலர் மற்றும் உத்தியோகத்தர்களே, கலந்து கொண்டிருக்கக்கூடிய என்னுடைய அத்தனை பேருக்கும் என்னுடைய பணிவான காலை வணக்கம்.
இன்றைய நிகழ்வு மிக முக்கியமானது. அசாத்தியமான ஒரு சமூக மாற்றத்தை கொண்டாடுகிற தினமாக இதை நான் பார்க்கிறேன். பெண்களினுடைய அரசியல் பிரவேசம் அல்லது அரசியலிலே பெண்கள் காலூன்றுதல் என்பது சவாலாக இன்றைக்கும் இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையிலே இருக்கக்கூடிய வாய்ப்புகளை பயன்படுத்தி உள்ளூர் அதிகார சபை தேர்தலிலே நேரடியாக போட்டியிட்டு வெற்றி பெற்றிருக்கக்கூடிய பெண்களை கௌரவிக்கிற ஒரு தினத்திலே நாங்கள் அனைவரும் கூடியிருக்கிறோம். இவ்வாறான கௌரவிப்பு நிகழ்வுகளிலே குறித்த சாதனையை அடைந்த பெண்களை பாராட்ட வேண்டிய தேவை இருக்கிற அதே நேரம் பெண்களினுடைய அரசியல் எதிர்காலம் சார்ந்த மிக ஆழமான கலந்துரையாடலை செய்ய வேண்டிய தருணமாகவும் இது பார்க்கப்பட வேண்டும். அரசியல் பிரவேசம், பெண்களுக்கான அரசியல் பிரவேசம் என்பது தொடர்பிலே பல்வேறு விதமான சமூக பிறழ்வு சிந்தனைகள் இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையிலே எங்களுடைய நாட்டு சட்டத்திலே ஏற்படுத்தப்பட்ட ஒரு சிறிய மாற்றத்தினூடாக, அதாவது உள்ளூர் அதிகார சபைகள் ஒவ்வொன்றிலும் ஆக கூடுதலாக அல்லது ஆக குறைந்ததாக 25% பெண்களாக இருக்க வேண்டும் என்பதான ஒரு நிர்பந்தம் சட்ட ரீதியாக ஏற்படுத்தப்பட்டிருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையிலே இந்த வாய்ப்புகளை பயன்படுத்திய தன்மையிலே சில பெண்களை எங்களால் இப்போது அரசியலுக்குள் உள்ளிழுக்க முடிந்திருக்கிறது. ஆகவே இந்த மாற்றத்திற்கு சாதகமாக அமைந்த காரணிகள் எவை என்பதை நாங்கள் மீள தெளிவாக ஆராய வேண்டிய தேவை இருக்கிறது. அவ்வாறு எங்களால் அடையாளப்படுத்தப்படுகிற சாதகமான காரணிகளை மேலும் பலப்படுத்திக் கொள்வதற்கான உபாயங்களையும் அதற்கான முயற்சிகளையும் நாங்கள் முன்னெடுக்க வேண்டிய தேவை இருக்கிற அதே நேரம் இன்னமும் பெண்களினுடைய அரசியல் பிரவேசம் தொடர்பிலே இருக்கக்கூடிய சவால்கள், அந்த சவால்கள் ஒவ்வொரு தளங்களிலே யார் யாரால் வெளிப்படுத்தப்படுகிறது என்பதையும் அந்த சவால்களை முறியடித்து படிப்படியாக பெண்களினுடைய அரசியல் பிரவேசத்தை பலப்படுத்துவதற்கு எங்களால் இன்னும் எவ்வாறான விடயங்கள் முன்னெடுக்கப்பட வேண்டிய தேவை இருக்கிறது என்பதையும் நாங்கள் இவ்வாறான சந்தர்ப்பங்களின் போது சிந்தித்தாக வேண்டும். எங்களுடைய பலங்களை பலப்படுத்துவதற்கான முயற்சிகளை செய்கிற அதே நேரம் பலவீனங்களை அடையாளப்படுத்தி சவால்களை அடையாளப்படுத்தி அந்த சவால்களை முறியடிப்பதற்கான மார்க்கங்களை அடையாளப்படுத்தி அந்த மார்க்கங்களை செயற்படுத்துவதற்கான முறைமைகளையும் நாங்கள் விளங்கிக் கொண்டு தெளிவாக ஒற்றுமையாக ஒன்றிணைந்த தன்மையிலே செயற்படுத்த வேண்டிய தேவையும் இருக்கு. ஆகவே இப்போது நான் சொல்கிற விடயம் மிக சாதாரணமானது, அது மிக சவாலானது. ஆனால் இந்த சவால்களை நாங்கள் வெற்றிகரமாக கையாண்டு அதிலிருந்து மீண்டெழ வேண்டிய தேவை இருக்கிறது என்பதிலே எந்த விதமான மாற்றுக்கருத்தும் இல்லை. ஆகவே பெண்களினுடைய அரசியல் செயற்பாடுகளிலே ஒரு சில விதமான முன்னேற்றகரமான அடைவை நாங்கள் சந்தித்திருக்கிற இந்த சூழ்நிலையிலே அது என்ன சதவீதமான அடைவு என்று எனக்கு சொல்ல தெரியவில்லை. ஆனால் ஒரு விதமான அடைவை நாங்கள் சந்தித்திருக்கிறோம் என்பதற்கு இந்த சபை சார்ந்தது. ஆகவே இவ்வாறான ஒரு சபையிலே இருந்து கொண்டு பெண்கள் அரசியலுக்கு வர வேண்டிய தேவை இருக்கிறதா, அது தேவைதானா, பெண்கள் அரசியலுக்கு பொருத்தமானவர்களா என்கிற கேள்வியை எழுப்ப வேண்டிய தேவை இருக்கிறதா என்று கேட்டால் இங்கே இருக்கக்கூடிய பலர் இல்லை என்றுதான் சொல்வோம். ஆனால் இப்போதும் அதற்கான தேவை இருப்பதாகத்தான் எனக்கு படுகிறது. நேற்றைய தினம் ஒரு முகநூல் பதிவை பார்த்த பின்னர் தான் பெண்களினுடைய அரசியல் பிரவேசத்தினுடைய அவசியம் பற்றி மீள மீள எங்களுடைய சமூகத்திலே பேச வேண்டிய தேவை இருக்கிறது என்பதை நாங்கள் அறிவோம். சமூகத்திலே இருக்கக்கூடிய எல்லா தரப்பினரான மனிதர்களும் பெண்களுக்கு அரசியல் அவசியம், இந்த பெண் அரசியல் செயற்பாடுகளால் பாரிய சமூக மாற்றங்கள் நிகழும் என்கிற நம்பிக்கையோடு இருக்கிறார்களா என்று கேட்டால் இல்லை. அந்த நம்பிக்கை ஆண்களிடத்தில் அநேகமாக இல்லை என்கிற உண்மை ஒரு புறம் இருக்க, பெண்களினுடைய அரசியல் செயற்பாடுகளால் சமூக அரசியல் மாற்றம் வரும் என்கிற நம்பிக்கை அனைத்து பெண்களிடத்தில் இருக்கிறதா என்று கேட்டாலும் இல்லை என்பதுதான். ஆகவே பெண்களினுடைய அரசியல் செயற்பாடுகளினுடைய அவசியம் தொடர்பாக மீள மீள சமூகத்திற்கு எடுத்துச் சொல்ல வேண்டிய பொறுப்போடு நாங்கள் இருக்கிறோம்.
ஆகவே அதை தொடர்ந்து ஜெசாக் நிறுவனமும் இங்கிருக்கக்கூடிய நாங்கள் அனைவரும் உங்களுடைய தடங்களுக்கு உட்பட்ட வகையிலே செய்தாக வேண்டிய தேவை இருக்கு. நேற்றைய தினம் நான் பார்த்த பதிவிலே ஒருவர் இப்போது இந்த உள்ளூர் அதிகார சபைகளிலே சட்டம் எதிர்பார்ப்பது போல 25% பெண்களாக இல்லை, அவ்வாறு வர முடியவில்லை என்கிற ஒரு ஆதங்கத்தை பதிவிட்டிருந்தார். இங்கேயும் உங்களுக்கு ஒரு செய்தி இருக்கு. சட்டம் 2016ஆம் ஆண்டு எங்களுடைய உள்ளூர் அதிகார சபை தேர்தல் சட்டத்திற்கு செய்யப்பட்ட திருத்தத்தின் மூலமாக ஒவ்வொரு உள்ளூர் அதிகார சபையிலும் குறைந்தது 25% ஆசனங்களை பெண்கள் கைப்பற்றிக் கொள்ள வேண்டும் என்கிற ஒரு தேவைப்பாடு அல்லது ஒரு கடப்பாடு. ஆனால் இந்த சட்டத்தின் மூலமாக அதை எங்களால் நடைமுறை சாத்தியமாக்க முடியும். கடந்த உள்ளூர் அதிகார சபை தேர்தலின் பின்னர் உள்ளூர் அதிகார சபைகளிலே பெண்கள் கொண்டிருந்த பிரதிநிதித்துவத்தோடு ஒப்பிட்டு பார்க்கிற போது இம்முறை அது பெரும்பாலான இடங்களில் காரணம் என்னவாக இருக்கும்? இங்கே ஒரு செய்தி இருக்கிறது. என்னுடைய புரிதலின்படி வெறுமனே சட்டங்களினால் சமூக மாற்றங்களை ஏற்படுத்துதல் என்பது சாத்தியம். சமூக மாற்றங்களை ஏற்படுத்துகிற செயற்பாட்டிலே சட்டம் சில ஒத்துழைப்புகளை அனுசரணைகளை செய்ய முடியுமே தவிர முழுமையான சமூக மாற்றத்தை ஒருபோதும் சட்ட திருத்தங்களால் சட்ட ஏற்பாடுகளால் செய்துவிட முடியும். ஆகவே இந்த 25% பிரதிநிதித்துவம் என்கிற ஆக குறைந்த அடைவை நாங்கள் நடைமுறையிலே பெற்றுக்கொள்வதற்கு கூட சட்டத்தை தாண்டிய சமூக செயற்பாடும் ஒத்துழைப்பும் மிக அவசியம் என்பதற்கு இப்போது உள்ளூர் அதிகார சபைகளிலே பெண்கள் கொண்டிருக்கக்கூடிய பிரதிநிதித்துவத்தினுடைய வீழ்ச்சி உதாரணமாக. ஆகவே எந்த மாற்றமும் சமூகத்தில் உள்ளார்ந்த தன்மையில், ஆழமான தன்மையில், யதார்த்தமான தன்மையில் ஏற்பட வேண்டும் என்றால் சமூகத்தில் இருக்கக்கூடிய மனிதர்கள் அனைவரும் அந்த விடயத்தினுடைய தேவையை உணர்ந்து அதற்கு ஏற்ற விதமாக தனி மனித செயற்பாடுகளையும் சமூக செயற்பாடுகளையும் கட்டியமைக்க வேண்டியது. ஆகவே இந்த சட்டம் ஏற்படுத்தி தந்த இந்த ஒதுக்கீட்டு முறை தேவையா தேவையில்லையா என்கிற விவாதத்தை கடந்து சட்டம் ஏற்படுத்தி தந்திருக்கக்கூடிய இந்த அடிப்படை கட்டமைப்பை எவ்வாறு நிரந்தரமானதாக வினைத்திறனாக மாற்ற முடியும், அதற்கு சமூகமாக எங்களுடைய பொறுப்பு என்ன என்பது தொடர்பாகத்தான் நாங்கள் கலந்தாலோசிக்க வேண்டிய தேவையில் இருப்பதாக நான் நினைக்கிறேன். இந்த சட்ட ஏற்பாடு வந்திருக்காவிட்டால் இப்போது நாங்கள் அடைந்திருக்கக்கூடிய அடைவை கூட எங்களால் அடைந்திருக்க முடியாது என்பது நிதர்சனமான. இந்த கடப்பாடு அரசியல் கட்சிகள் மீது சுமத்தப்படாமல் இருந்திருந்தால் அரசியல் கட்சிகள் எதுவும் இவ்வளவு தன்மையான பெண்களை விரும்பியோ விரும்பாமலோ அரசியல் செயற்பாடுகளிலே ஈடுபடுத்தி இருக்க மாட்டார். நிச்சயமான ஒன்று. ஆகவே சட்டம் வலிந்து சில கடப்பாடுகளை அரசியல் கட்சிகள் மீது சுமத்திய காரணத்தினால் சரியான பெண்களை அரசியல் கட்சிகள் அடையாளம் காண தவறி இருக்கலாம், அல்லது அவர்கள் பெண்களை அரசியல் செயற்பாடுகளிலே ஈடுபடுகிற விதத்திலே பிழை இருக்கிறது என்பதுதான் என்னுடைய தனிப்பட்ட புரிதல். ஆனால் இதை தாண்டி பெண்களை அரசியலுக்குள் உள்வாங்க வேண்டும் என்கிற ஒரு அழுத்தத்தை அரசியல் கட்சிகள் மீது இந்த சட்ட ஏற்பாடு சுமத்தி இருக்கிறது என்பதிலே எந்த மாற்று கருத்தும் இல்லை. ஆனால் அரசியல் கட்சிகள் மீதும் சமூகம் மீதும் இந்த சட்டம் சுமத்தி இருக்கக்கூடிய அழுத்தம் சரியான விதத்திலே செயற்படுத்தப்பட்டு நாங்கள் எதிர்பார்க்கிற சமூக மாற்றத்தை ஏற்படுத்துவதற்கு அது வழி செய்கிறது என்பதை யார் உறுதி செய்ய வேண்டும் என்றால் நான். அரசியல் கட்சிகளினுடைய செயல்பாடுகளும் சமூகத்திலே இருக்கக்கூடிய மக்களினுடைய வாக்களிப்பு செயல்முறைகளும் சரியான விதத்திலே மாற்றி அமைக்கப்படுகிற விதத்திலே எங்களை போன்றோருடைய செயற்பாடுகள் வடிவமைக்கப்படும். அத்தகைய செயற்பாடுகள் இப்போது நிகழாமல் இல்லை, நிகழ்ந்தபடிதான் இருக்கிறது. ஆனால் அதை இன்னும் அதிகரித்த தன்மையிலே, தெளிவாக திட்டமிடப்பட்ட தன்மையிலே செயற்படுத்தப்பட வேண்டிய தேவை.
ஆகவே இந்த வெற்றியை கொண்டாடுகிற இந்த தினத்திலே நான் உங்கள் மீது இன்னும் அதிக பொறுப்புகளை சுமத்துவதாக நினைக்கிறேன். சுமத்தப்பட வேண்டிய பொறுப்பு. உண்மையில் இங்கு இருக்கக்கூடிய பெண்கள் மிகுந்த பாராட்டுதலுக்குரியவர். இவர்கள் எடுத்ததை போன்ற ஒரு தீர்மானத்தை எடுக்கிற துணிவு என்னிடத்தில் இல்லை. இங்கு இருக்கக்கூடிய சில பெண்களிடத்திலும் அந்த துணிவு. ஆகவே இத்தகைய சவால் மிகுந்த இந்த அரசியல் பிரவேசத்தை நீங்கள் உங்களுடையதாக வரிந்து கொண்டதற்கு முதலில் எங்களுடைய பாராட்டு. இந்த பயணம் நீங்கள் இதுவரை சந்தித்த சவால்களை காட்டிலும் அதிக சவால்களை எதிர்காலத்திலே நிச்சயமாக கொண்டு வரும். அதை நான் உங்களுக்கு சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை, அது உங்களுக்கு ஏற்கனவே நன்றாக தெரியும். ஆகவே பொறுப்பு வாய்ந்த இந்த பயணத்திலே உங்களை ஈடுபடுத்திக் கொண்டிருக்கக்கூடிய நீங்கள், இந்த பெண்கள், முதலில் செய்தாக வேண்டிய முக்கியமான ஒரு விடயம் இருக்கிறது. அதுதான் உங்களுடைய ஆளுமை விருத்தி. ஆளுமை விருத்தி உங்களிடத்தில் இல்லை என்பதல்ல என்னுடைய கருத்து. இருக்கக்கூடிய உங்களுடைய திறமைகளை மேலும் மேலும் விருத்தி செய்தாக வேண்டிய தேவை உங்களுக்கு. நீங்கள் அறிவு சார்ந்தும் செயற்பாடுகளினுடைய வீரியம் சார்ந்தும் உங்களை வினைத்திறனானவர்களாக காட்டிக்கொள்ளாத வரைக்கும் உங்களால் உங்களுடைய அரசியல் செயல்பாடுகளிலே வினைத்திறனாக இருக்க எனக்கு தெரியும். உள்ளூர் அதிகார சபைகளிலே இந்த பெண்கள் இருந்து என்ன செய்கிறார்கள் என்ற பாரிய விமர்சனம் எங்கள் முன்னால் இருக்கிறது. அவர்கள் வெறுமனை கதிரைகளை சூடாக்கி கொண்டிருக்கிறார்கள் என்பதான விமர்சனம் ஆண்களிடத்திலிருந்தும் பெண்களிடத்திலிருந்தும் வருகிறது. இந்த விமர்சனங்களை நீங்கள் கடந்து போக வேண்டும் என்றால் உங்களை இன்னும் நீங்கள் வளப்படுத்திக் கொண்டாக வேண்டும். இந்த வளப்படுத்தலால் ஒரு நன்மை இருக்கும். பெண்களுக்கு அரசியல் தேவைதானா, இவர்கள் அரசியலிலே எதை சாதிக்க போகிறார்கள் என்ற கேள்வியோடு இந்த சமூகத்திலே இருப்பவர்களுக்கு நீங்கள் தரக்கூடிய ஒரே பதில் உங்களுடைய விருத்தியும் அதன் பால் நீங்கள் செய்யக்கூடிய செயல்பாடு. உங்களுடைய செயற்பாடுகள் ஒன்றின் மூலமாக மாத்திரம்தான் ஏனையவர்களை, சமூகத்திலே இருக்கக்கூடிய ஆண்களையும் பெண்களையும் உங்களுடைய அரசியலிலே நம்பிக்கை கொள்ள வைக்க உங்களால் வேறு எதனாலும் அவசியம். சட்டம் பெண்கள் மீது நம்பிக்கை வைக்கிற மனநிலையை சமூகத்திற்கு ஒருபோதும் தரும். உங்களை நம்புகிற மனநிலையை சமூகத்திற்கு ஏற்படுத்த வேண்டிய பொறுப்பு நிச்சயமாக உங்களுக்கு. அதை உங்களால் எவ்வாறு செயல்படுத்த முடியும் என்றால், நான் அறிந்தவர் உங்களுடைய ஆளுமை விருத்தி, அந்த விருத்தியின் பால் நீங்கள் காட்டுகிற செயற்பாடுகளினுடைய இது இரண்டிலும் நீங்கள் கவனம் செலுத்துகிறது. சமூகத்திலே இருக்கக்கூடிய ஆண்களும் பெண்களும் உங்களுடைய அரசியலிலே நம்பிக்கை வைக்கிற விதமான மாற்றம் ஒரேடியாக வரும் என்றும் நான் சொல்கிறேன். அதுவும் மெதுமெதுவாக வரக்கூடிய அந்த மாற்றங்களுக்காக உங்களை படிப்படியாக நீங்கள் செலுத்தியாக வேண்டும். பொதுவாக எங்களிடத்திலே ஒரு மனநிலை இருக்கிறது. சில விடயங்களை நாங்கள் தெரிந்து கொண்டவுடன் எல்லாம் எங்களுக்கு தெரிந்ததாக நாங்கள் எங்களுடைய செயற்பாடுகளை அல்லது ஒரு மாயைக்குள் எங்களை உட்படுத்துகிறோம். மிகப்பெரிய தவறு. அந்த தவறு உங்களிடத்தில் மாத்திரம்தான் இருக்கிறது என்று சொல்ல மாட்டேன், என்னிடத்தில் இருக்கிறது. இங்கே இருக்கக்கூடிய எல்லோரிடத்திலும் அந்த மாயை உணர்வு. மேலும் மேலும் கற்றுக்கொள்ள வேண்டிய தேவை இருப்பதை நீங்கள் உணர்ந்து கொள்ள வேண்டும். அதற்காக உங்களை தயார்படுத்த வேண்டும். உங்களுடைய செயற்பாடுகள் அந்த வகையாக வடிவமைக்கப்படும். இது மிக முக்கியம். அடுத்தது, அரசியலிலே ஈடுபடுகிற பெண்கள் மத்தியிலே காணப்பட வேண்டிய புரிந்துணர்வு. அரசியலிலே ஈடுபடுகிற பெண்கள் எல்லோரும் ஒரே புள்ளியில் சந்திக்கிறீர்களா என்றால் நான் அறிந்த வகையிலே இல்லை. கட்சி சார்ந்தும் ஏனைய அடிப்படைகளிலும் நீங்கள் ஆழமாக பிரிக்கப்படும். எவ்வாறு நம்மளுடைய இனம் சில அடிப்படைகளிலே ஆழமாக பிரிக்கப்பட்டிருக்கிறதோ அவ்வாறான ஆழமான பிரிவு உங்களுக்குள்ளும் தனிப்பட்ட நலன், தனிப்பட்ட அரசியல் லாபங்கள், இவ்வாறான பல அடிப்படைகள் பெண்கள் இணைந்து செயல்பட முடியாத ஒரு துருவமயப்பட்ட நிலையிலே நாங்கள் இருக்கிறோம் என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். இந்த பலவீனம் எங்களுக்கு பல பாதகமான விளைவுகளை கொண்டிருக்கிறது. சிலர் ஒற்றுமையாக இயங்கக்கூடும், ஆனால் இந்த ஒற்றுமை பொதுவில் இல்லை என்பது என்னுடைய அர்த்தம். ஆகவே
ஆகவே இந்த பொதுவில் ஒரு புள்ளியில் சில அடிப்படைகளில் பெண்கள் இணைந்து செயல்பட வேண்டிய அவசியம் இருக்கிறது. அதை நாங்கள் தெளிவாக விளங்கி செயல்பட்டால் எங்களுடைய அரசியல் செயல்பாடுகள் அல்லது அரசியல் எதிர்காலம் இன்னும் சற்று பலமடைவதற்கான வாய்ப்பு. இது உங்கள் மீது நான் சொல்லுகிற உங்கள் சார்ந்து நான் சிந்தித்து வெளிப்படுத்துகிற சிறு என்னுடைய அவதானிப்பின்படி அரசியலிலே ஈடுபடுகிற பெண்கள் மத்தியிலே காணப்படக்கூடிய ஒரு பலவீனம். இந்த பலவீனத்தை நான் அடையாளப்படுத்துவது உங்களுடைய பலங்களை பாராட்டியதும், உங்களுடைய பலங்களை குறைத்து மதிப்பிடுகிற தன்மை அல்லது அதற்கான அதிகாரம் நான் உட்பட இருக்கக்கூடிய யாருக்கும் அந்த பலங்களை பாராட்டுகிற அதே நேரம் எங்களுடைய அவதானிப்புக்குட்பட்ட பலவீனங்களையும் உங்களுக்கு வெளிப்படுத்த வேண்டியது. அதே நேரம் பெண்களினுடைய அரசியலை உள்ளூர் அதிகார சபையில் மேலும் பலப்படுத்துகிறது. உள்ளூர் அதிகார சபைகளில் இருந்து அதை மாகாண சபைகள் உட்பட பாராளுமன்றம் வரைக்கும் நீடித்து செல்வதற்கான செயல்பாடு பெண்களுக்கான அனுசரணையை வழங்க வேண்டிய பொழுது பலரிடத்திலே ஜெசாக் நிறுவனம் அந்த புரிதலோடு செயல்படுவது பாராட்டுகிறது. அவ்வாறு செயல்படுகிற பல நிறுவனங்களோடு நானும் இணைந்து பணியாற்றுபவள் என்கிற வகையிலே தொடர்ச்சியாக ஒரு சமூக ஆதரவு இந்த பெண்களை நோக்கியதாக இருப்பது பாராட்டுகிறது. அந்த ஆதரவு செயல்பாடுகள் இன்னமும் திட்டமிடப்பட்ட வகையிலே செயல்படுத்தப்பட வேண்டிய தேவை இருக்கிறது. ஏனென்றால் இந்த பயணம் ஆரம்பித்த போது இருக்கக்கூடிய சமூக களச்சூழ்நிலைகள் இப்போது ஓரளவுக்கு மாறி, ஆகவே மாறி இருக்கக்கூடிய களச்சூழ்நிலைகளை விளங்கிக் கொண்டதாக ஆதரவு செயற்பாடுகள் வடிவமைக்கப்பட வேண்டிய தேவை இருக்கிறது. ஆகவே ஒட்டுமொத்தமாக சமூகமாக ஒருங்கிணைந்த சூழ்நிலையிலே பெண்களினுடைய அரசியல் செயற்பாடுகளை பலப்படுத்துகிற தேவை இருக்கிறது. இந்த இடத்திலே எந்தெந்த விதமான விடயங்களிலே இந்த பெண்கள் செயற்பட வேண்டும் என்பது தொடர்பான புரிதலும் அவர்களுக்கு ஏற்படுத்தப்பட வேண்டும். அந்த செயற்பாடுகளை இருக்கக்கூடிய சட்ட கட்டமைப்பிற்கு உட்பட்ட தன்மையிலே அவர்கள் செயல்படுவதற்கான ஆதரவு வழங்கப்பட வேண்டும். அதே நேரம் இந்த அரசியலிலே ஈடுபடுகிற பெண்கள் சந்திக்கக்கூடிய வன்முறைகள், பொதுவாக எங்களுடைய நாடு வன்முறைகளுக்கு பெயர் போனது. வன்முறைகள் எல்லா தளங்களிலும் மேற்கொள்ளப்படுகிற தன்மையை நாங்கள் அறிவோம். குறிப்பாக இந்த அரசியலிலே ஈடுபடுகிற பெண்கள் அரசியலில் பிரவேசித்த காலம் முதலாக அவர்களுடைய அரசியல் பயணத்தின் ஒவ்வொரு சந்தர்ப்பத்திலும் பலவிதமான வன்முறைகளை எதிர்நோக்குவதை நாங்கள் அறிவோம். இந்த வன்முறைகள் அவர்களுடைய தனிப்பட்ட வாழ்க்கையை மாத்திரமல்ல, சமூக வாழ்க்கையையும் பாதிக்கிற அபாயத்தை ஏற்படுத்துகிறது. ஆகவே இந்த வன்முறைகளை இந்த பெண்கள் கையாளுவதற்கான பயிற்சிகளையும், இந்த வன்முறைகளில் இருந்து அவர்களை பாதுகாப்பதற்கான சமூக ஏற்பாடுகளையும் நாங்கள் செய்ய வேண்டிய ஒரு தேவை இருக்கிறது. ஆகவே இந்த செயற்பாடுகள் தோடு நின்று விடாமல் தொடர்ச்சியாக முன்னெடுக்கப்பட வேண்டிய தேவை இருக்கிறது என்பதுதான் என்னுடைய செய்தி. இத்தகைய செயற்பாடுகள் மூலமாக படிப்படியாக பெண்களினுடைய அரசியல் செயற்பாடுகளை எங்களால் பலப்படுத்திக் கொள்ள முடியும். இதன் மூலமாக சமூகம் இன்றைக்கு சந்தித்துக் கொண்டிருக்கக்கூடிய அவலத்தை மெல்ல மெல்லமாக பெண்கள் சார்ந்த கண்ணோட்டத்தின் மூலமாக எங்களால் குறைக்க முடியும் அல்லது கட்டுப்படுத்த முடியும் என்ற நம்பிக்கையோடு மீளவும் நடந்து முடிந்த உள்ளூர் அதிகார சபை தேர்தலிலே வட்டாரங்களிலே நேரடியாக போட்டியிட்டு வெற்றி பெற்ற சகோதரிகளுக்கு என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு உங்களுடைய அரசியல் பயணம் இந்த சமூகத்தினுடைய நலனுக்காக தொடர்ச்சியாக திட்டமிடப்பட்ட தன்மையிலே வினைத்திறனாக ஆற்றப்பட வேண்டும் என்கிற வாழ்த்தோடு அதற்கான சமூக பொறுப்புடைமையையும் எங்களுடைய சமூகம் சமாந்தரமாக நிறைவேற்ற வேண்டும் என்கிற செய்தியோடு, சமூக பொறுப்புடைமை என்பது எங்கோ இருக்கக்கூடிய ஒருவருடையது அல்ல, இங்கு இருக்கக்கூடிய எங்கள் ஒவ்வொருவருடையதும் என்கிற செய்தியோடு இந்த வாழ்க்கைக்கு நன்றி பாராட்டி அமைகிறேன். இன்றைய மாநகர சபையினுடைய கௌரவ மேயர் மகிழன் முதலாளராக அமையாளர்கள் மேலைக்கு வந்து இந்த கௌரவத்தை பெற்றுச் செல்லுமாறு அன்போடு அழைக்கின்றோம். அதற்கான கௌரவத்தினை நான் இன்றைய நிகழ்வின் பிரதமர் அவர்கள் வழங்கி வைப்பார்.
யாழ் நகரத்தினுடைய முதல்வர் மரியாதைக்குரிய மணிவதனி விவேகானந்தராயா அவர்களுக்கான கௌரவம் இன்றைய நிகழ்வினுடைய பிரதம விருந்தினர் வடக்கு மாகாண சபையினுடைய பிரதம செயலாளர் கணிதா முருகேசன் அம்மையார் அவர்களினால் இப்போது வழங்கி வைக்கப்படுகிறது. அந்த கௌரவத்தினை அவர் பெற்றுக் கொள்கிறார். ஒருமுறை உங்களுடைய கரகோட்டங்களை வழங்கி அந்த நிகழ்வுக்கான கௌரவத்தினை வழங்குமாறு தெரிவு செய்யப்பட்டு மக்கள் பணியாற்றி இருந்தவர் அவர் இம்முறையும் காவல்துறை நகர சபையினுடைய உறுப்பினராக தெரிவு செய்யப்பட்டிருக்கிறார். அதற்கான கௌரவம் இன்றைய நிகழ்வினுடைய பிரதம விருந்தினர் வடக்கு மாகாண சபையினுடைய பிரதம செயலாளர் கணிதா முருகேசன் அம்மையார் அவர்களினால் வழங்கி வைக்கப்படுகிறது. அவருக்கான கௌரவம் இப்போது வழங்கி வைக்கப்படுகிறது. இன்றைய நிகழ்ச்சியினுடைய பிரதம விருந்தினர்களால் அந்த கௌரவம் வழங்கி வைக்கப்படுகிறது. அவருக்கான கௌரவத்தினை யாழ்ப்பாண பல்கலைக்கழகத்தினுடைய சட்டத்துறை சுயேட்சை உரிமையாளர் சட்டமன்றத்தினுடைய தலைவியுமான யாழ்ப்பாண பல்கலைக்கழகத்தினுடைய சுயேட்சை சட்டத்துறை உரிமையாளர் சோழர்கள் அவர்கள் வழங்கியிருக்கிறார். சமூக செயற்பாடு நிலையத்தோடு பணியாற்றிக் கொண்டிருக்கக்கூடிய சாரா அவர்கள் வழங்கியிருக்கிறார். தொடர்ந்து கௌரவத்தினை பெற்றுக் கொள்வதற்காக தொடர்ந்து வழங்கியிருக்கிறார். கௌரவத்தினை வழங்கி வைத்த யாழ் சமூக கௌரவத்தினை வழங்கி வைத்த மாவட்ட செயலர் குமார் அவர்கள் வழங்கி வைத்தார். தொடர்ந்து கௌரவத்தினை பெற்றுக் கொள்வதற்காக நாம் அழைத்திருப்பது வலிகாம கிழக்கு பிரதேச சபையினுடைய தொடர்ந்து கௌரவத்தினை வழங்கியிருப்பதற்காக நாம் அழைத்திருப்பது யாழ் சமூக செயற்பாடு மையத்தினுடைய நிர்வாக முகாமையாளர் யாச்சி அவர்களை அன்போடு அழைக்கிறோம். தொடர்ந்து கௌரவத்தினை பெற்றுக் கொள்வதற்காக நாம் அழைத்திருப்பது நிருஷா அவர்கள் கருத்துறை பிரதேச சபையினுடைய கௌரவ உறுப்பினராக தெரிவு செய்யப்பட்டிருக்கிறார்.
அவரையும் இந்த கௌரவ கௌரவத்தினை வழங்கிவிட்டு சமூக செயற்பாட்டு மையத்தினுடைய நிர்வாக வடக்கு மாகாண சபையினுடைய இடம்பெற்ற நடாயினை கருகள் உண்மைதான். பெண்கள் என்பவர்கள் ஔவையார், வெண்பூதியார் போன்றோர் வீரமங்கையார் வாழ்ந்ததாக சொல்லலாம். பெண்கள் பெருமைக்குரியவர்கள். பெண்களுக்கு ஆண்களுக்கு நிகரான முக்கியத்துவம் அனைத்து உறுப்பினர்களுக்கும் மற்றும் உங்கள் நலன்சார்ந்து வருகிறவர்களுக்கும் அனைத்து ஆண்களுக்கும் இந்த ஊடகவியலாளர்கள் அனைவருக்கும் எனது இனிய வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். உண்மையிலே இந்த ஜெசாட் நிறுவனமானது 24 வருடங்களாக பெண்கள், சிறுவர் அவர்களுடைய சிறப்பான சேவைகளுக்கு உண்மையிலே இவர்கள் ஒரு ஆரோக்கியமான ஒரு வழிகாட்டுதலை காட்டிக் கொண்டிருக்கின்ற ஒரு அமைப்பாகும். இந்த அமைப்பு வடக்கு மட்டுமல்ல வெளியிடங்களில் உள்ள சில அமைப்புகள் பெண்கள், சிறுவர், இளைஞர்கள் மற்றும் விசேட தேவைகளுடைய தேவைப்பாடுகளை சிறப்பாக எடுத்து முன்னெடுத்து செல்கின்ற ஒரு நிறுவனம் என்பதை நான் பெரும் மகிழ்ச்சி அடைகிறேன். ஏனென்று சொன்னால் இந்த நிறுவனமானது நான் 2018ஆம் ஆண்டு எனது யாழ் மாநகர சபையின் 5ஆம் வட்டாரத்திலே நேரடியாக போட்டியிட்டு வெற்றியிட்ட போது இந்த நிறுவனம் அந்த காலத்திலும் கூட வெற்றி பெற்ற பெண்களுக்கு முதல் தடவையாக பெண்களுக்கு அந்த எல்லோரிடமும் கௌரவிப்பு நடக்கின்றது. இவர்கள் சீக்கிரமாக இன்று கூட எனக்கு ஒரு கௌரவிப்பு இருக்கின்றது. ஆனால் இவர்கள் இந்த பெண்களுக்கு ஒரு உந்து சக்தியையும் அவர்களை இன்னும் இந்த அரசியலில் ஈடுபடுத்த வேண்டும் என்ற ஒரு அந்த ஆளுமையினாலும் தாங்கள் உடனடியாக அவர்களுக்கு அந்த பயிற்சி கொடுத்த பெண்கள் வெற்றி பெற்றார்கள் என்ற அந்த வகையிலே இன்று முதலாவதாக நாங்கள் அனைவரும் இந்த ஜெசாட் நிறுவனம் தான் இந்த யாழ் மாவட்டத்தில் இந்த பெண்களுக்கு முதல் முறையாக இந்த கௌரவத்தை செய்கிறார்கள். உண்மையிலே அவர்களுக்கு எனது மனமார்ந்த நன்றிகளையும் பாராட்டுகளையும் தெரிவித்துக் கொள்கிறேன். ஏனென்று சொல்லி சொன்னால் உண்மையிலே இந்த நிறுவனம் எங்களுக்கு நாங்கள் தற்சமயம் இந்த நேரத்திலே நான் கூறிக்கொள்ள வேண்டும். நான் 2018ஆம் ஆண்டும் என்னுடைய வட்டாரத்திலே நேரடியாக போட்டியிட்டு வெற்றி பெற்று எனக்கு அந்த நேரத்திலும் வாக்களித்த என்னுடைய மக்களுக்கு மீண்டும் ஒரு முறை இந்த நன்றியை தெரிவித்துக் கொள்வேன். ஏனென்று சொல்லி சொன்னால் 2ஆம் தடவையாக எல்லோரும் சொன்னார்கள் சமூகத்திலே நாங்கள் ஈடுபாடு இருக்க வேண்டும். ஏனென்றால் அனைவருமே இங்கே பேசியவர்கள் சமூகத்திலே ஈடுபாடு இருந்தால் உபமகளை யாருமே பெண்களை சரிந்துவிட முடியாது. ஏனென்று சொல்லி சொன்னால் அங்கே நாங்கள் அவர்களோடு சேர்ந்து எந்நேரம் பயணித்தால் ஒருபோதும் எங்களுக்கு தோல்வி இல்லை. எனவே நீங்கள் மக்களோடு சேர்ந்து பயணிங்கள், மக்களுக்கான சேவைகளை சிறப்பாக ஆற்றுங்கள். நாங்கள் உறுப்பினர்களாயிருந்து வெறுமனையே அபிவிருத்தி மட்டுமல்ல, மக்கள் அன்றாடம் எதிர்கொள்ளும் பிரச்சனைகளுக்கு நாங்கள் முகம் கொடுப்பவர்களாக இருப்போமே இருந்தால் என்றும் பெண்களுக்கு அரசியலில் மட்டுமல்ல எந்த துறைகளிலும் உங்களுக்கு வெற்றி நிச்சயம் என்பதை இந்த இடத்தில் நான் ஆணித்தனமாக கூறிக்கொள்வேன். ஏனென்று சொல்லி சொன்னால் நான் ஒரு மாநகர உறுப்பினராயிருந்து தற்சமயம் ஒரு மாநகரத்தின் முதல்வராக இருக்கின்றேன் என்று சொன்னால் நான் என்னுடைய மக்களுக்கு செய்த சேவையாலே அவர்கள் இம்முறையில் என்னை வெற்றி பெற செய்து இந்த உயரிய சபைக்கு உறுப்பினராக இருத்தி அந்த உயரிய சபையிலே எனக்கு இந்த கட்சியின் அங்கீகாரத்தை ஒரு மாநகரத்தின் முதல்வர் என்ற பொறுப்பையும் தந்திருக்கிறது. உண்மையிலே அந்த கட்சிக்கும் எனது சிறந்தாண்டிய வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு என்னுடைய மக்களுக்கு இந்த நேரத்தில் மீண்டும் ஒரு முறை எனது நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். நான் ஒரு மாநகர முதல்வராக இருந்து உண்மையிலே இந்த மாநகரத்தில் இருக்கின்ற அபிவிருத்தி மட்டுமில்லை, மக்கள் அன்றாட வெளிவரும் பிரச்சனை அவர்கள் அந்த திட்டங்கள் அனைத்துக்கும் நான் உங்களோடு தோல்விப்பேன் என்ற திட்டத்திலே நான் உங்களுக்கு அன்பாக கூறிக்கொள்ள விரும்புகிறேன். அத்தோடு
பெண்கள் அனைவரும் நீங்கள் என்றுமே எங்களுக்கு நெருங்க பேசியவர்கள் உண்மையிலே நல்ல சிறப்பான உரைகளை ஆற்றினார்கள். ஏனென்று சொல்லி சொன்னால் மோசலை மாநிலமாக சொன்னார்கள் நிறைய எங்களுடைய சட்டங்கள் என்ன, நாங்கள் இதழ்களுக்கு மீண்டு வர வேண்டிய தேவைகள் என்ன, வெறுமனே உறுப்பினர்களாக நாங்கள் வந்துவிட்டோம் என்று சொல்லி ஒரு அகங்காரம் இல்லாமல் நாங்கள் எப்பொழுதுமே மக்களுக்கு ஒரு சேவை செய்யக்கூடியவர்கள் கூடியதாக இருந்தால் நாங்கள் எப்போதும் எங்களுக்கு வெற்றி நிச்சயம். எங்களுடைய அரசியல் பயணமும் அப்படியே நீண்டு கொண்டே போகும். ஒருபோதும் எங்களுக்கு நாங்கள் 25% கோட்டாவை வைத்துக் கொண்டிருக்கிறோம். ஆனால் நாங்கள் 50% அதிகரிக்க செய்வோம் என்றால் எங்களுக்கு மேலே வெற்றி நிச்சயம். அந்த வெற்றி கட்டாயம் உங்கள்கிட்ட கைகளில் இருக்கு. ஏன்னு சொல்லி சொன்னால் நீங்கள் நிறைவாக சமூகத்தோடு வேலை செய்யுங்கள். சமூகத்தோடு வேலை செய்வது போய் அது பெருமளவில் பெரிய அளவுக்கு அந்த சேவை வளர்ந்து கொண்டிருக்கும். சேவை வளர வளர உள்ளூராட்சி, நலசபை, பாராளுமன்றம் அப்படியே படிப்படியாக நாங்கள் ஒரு வளர்வோம் என்று உங்களுக்கு இந்த இடத்துல ஒரு அன்பான வேண்டுகோளை நான் கூறிக்கொண்டு அடுத்ததாக நீங்கள் அனைவருமே அந்த நாங்கள் தோல்வித்தவர்கள் என்று ஒருபோதும் நீங்கள் பெண்களை நாங்கள் அந்த ஒரு சோர்வு நிலைக்கு கொண்டு போகாமல் நாங்கள் எப்பவுமே வெற்றி உள்ள பெண்கள் என்று சொல்லி எங்களை நாங்களே வளப்படுத்தி இன்னும் எங்களை உடனே விமர்சனத்துக்கு ஆளாகி நாங்கள் இப்போ 3 நாள் அரசியலுக்கு எங்களை விமர்சனம் இவரையும் அரசியலுக்கு போகிறாங்க என்னதான் செய்ய போகிறான்னு சொல்லி இணக்கமிக்க வேண்டிய ஆரம்பத்தில் 2018ஆம் ஆண்டு இருந்தது. நீங்கள் ஜோதி பாருங்கள், 2018ஆம் ஆண்டு நாளடி எடுத்து வைக்கிறீர்களே, உண்மையிலே நான் என்னுடைய குடும்பத்தை சரியான முறையில் நிர்வகித்தேன். எனக்கு என்னுடைய மகன் ஒரு சாஃப்ட்வேர் இன்ஜினியர், என்னுடைய மருமகளோட ரிசர்ச் இன்ஜினியர், என்னுடைய மகளோட டெவலப்மெண்ட் ஆஃபீஸர், என்னுடைய மருமகளோட வெட்டரி சார். நான் என்னுடைய குடும்பத்தை சரியான முறையில் நிர்வகித்தேன். அதோடு நான் என்னுடைய சமூகத்தை 2018ஆம் ஆண்டு அந்த வெற்றி பெற்ற அந்த சமூகத்திலும் நான் என்னுடைய சேவையை சிறப்பாக ஆற்றினேன். அது மட்டும் இல்லாமல் என்னுடைய சமூக பயணம் 17 வருடங்களாக தொடர்ந்து செயல்பட்டு கொண்டிருந்தேன். இப்போ ஒரு 10 வருடங்களாக நான் அரசியலுக்கே பயணித்து நான் 2 தடவையும் வெற்றி பெற்றிருக்கிறேன் சொன்னால் என்னுடைய குடும்பங்களுக்காக, அடுத்த என்னுடைய சமூகங்களுக்காக, அதையும் தாண்டி இப்போது நான் ஒரு மாநிலத்தின் பாரிய பொறுப்பையும் என்னிடம் இந்த மக்கள் கையெழுத்திருக்கின்றனர். எனவே நான் நீண்ட நெடிய நேரங்களுக்காமல் உங்களுக்கு நிறைய கருத்துக்கள் விஷயங்களை இங்கே அமர்ந்திருக்கிற பிரதம விருந்திகள் எல்லாரும் உங்களுக்கு கூடியிருக்கிறார்கள். அது ஒரு நாகரஜினியும் உண்மையிலே நிறையான தன்னுடைய ஆதங்கங்களை வெளிப்படுத்தியிருக்கிறார். எனவே நீங்கள் எல்லோரும் எங்களோட பெண்கள் சாதனை செய்யுங்கள், சரித்திரம் படையுங்கள் என்று கூறி வாழ்த்துக்கு நன்றி கூறி நிறைவு செய்கிறேன். நன்றி.